ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபஷனரி ஆஃபீஸர் பிஓ போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது மொத்தம் 600 வேக்கன்சி இருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்து 57 வேக்கன்சி, ஓபிசிக்கு வந்து 158 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 58 வேக்கன்சி, யூஆர் கேட்டகரிக்கு 240 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 600 வேக்கன்சி இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது விஐ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சி, ஹெச்ஐ கேட்டகரிக்கு வந்து 26 வேகன்சி, அப்புறம் எல்டி கேட்டகரிக்கு வந்து 6 வேகன்சி, டிஎன்இ கேட்டகரிக்கு வந்து 26 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தெளிவாக பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஐனா விஷுவலி இம்பேர்ட், ஹெச்ஐனா ஹையரிங் இம்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள். சரிங்களா? இது எல்லாமே டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி வந்து ரிவைஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 27 டிசம்பர் 2024 16 ஜனவரி 2025. ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் சரி, 16 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 2 ஸ்டேஜ் இருக்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரிலிமு, இன்னொன்று மெயின் எக்ஸாமு. ப்ரிலிம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து 3rd அல்லது 4th வீக் ஆஃப் பிப்ரவரி 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் 1 ப்ரிலிம் எக்ஸாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃபேஸ் 1 ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 8 அப்புறம் 15 மார்ச் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025 செகண்ட் வீக்கில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின் எக்ஸாமோட அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் அல்லது மே 2025 இருக்கும். அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மே அல்லது ஜூன் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் 3 இருக்குது. ஃபேஸ் 3க்கான கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மே அல்லது ஜூன் 2025 சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே அப் டு, அதாவது ஃபேஸ் 3க்கான கால் லெட்டர், அப்புறம் ஃபேஸ் 3க்கான சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ அண்ட் குரூப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே மே ஜூன் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்டுமே ஜூன் அப் டு ஜூன் 2025 ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஃப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி 2025 வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற மாதிரியும், எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான தேதிகள். சரிங்களா? அந்த தேதி வந்து டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி ரிவைஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2024 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ், ஓபிசி வந்து 13 இயர்ஸ், அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பிடபிள்யூடி கேட்டகரிக்கு. எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 ஏப்ரல் 2003 இந்த டேட்டுக்கு பிறகும், அப்புறம் 2/4/1994 சரிங்களா? இந்த டேட்டுக்கு முன்னாடியும் சரிங்களா? உங்கள் டேட் ஆஃப் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கான ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டு, அதாவது உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரி வந்து இருக்கலாம், சூட்டபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் இருக்கும் இந்த பிஓ ஜாப் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா சரிங்களா? ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கைட்லைன்ஸை தெளிவாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் கேட்டகரி கோடு. ஓகேங்களா? உங்களுக்கான கேட்டகரி நேம் என்ன, அதுக்கான கோடு என்ன, அப்ளை பண்ணும்போது தெளிவாக கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான அந்த ரிசர்வேஷனும் சரி, ரிலாக்ஸேஷனும் சரி கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும், அப்ளிகேபிள் ஆகும். இல்லைனா அப்ளிகேபிள் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து கேட்டகரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் இப்போ எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிலேயே நீங்கள் பிடபிள்யூடியில் எல்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோடு 2. இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கான நேம், அந்த கேட்டகரிக்கான கோடு. ஓகேங்களா? அப் டு 25 வரைக்கும் இருக்குது. ஸோ தெளிவாக அந்த டேபிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது இந்த கோடை கிளியராக வந்து கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் பிடபிள்யூடி கேட்டகரிக்கான ஸ்கிரைப் காம்பன்சென்ட்ரி டைம் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க.
ஸோ 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து ஃபேஸ் 1 ப்ரிலிம் எக்ஸாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டாபிக்கு 100 மார்க்கு சரிங்களா? இதுக்கு எக்ஸாம் டைம் வந்து 1 ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். இப்போ ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 ரைட் பண்ணுறீங்க இல்லையா? ஃபேஸ் 1 ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போதைக்கு அவங்க கட் ஆஃப் இதுன்னு சொல்லலை. அவங்க வந்து அப்போ டிசைட் பண்ணிப்பாங்க. ஃபேஸ் 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவாங்க. அதை டிசைட் பண்ணுறத பொறுத்து வேக்கன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் வேக்கன்சி எப்படி இருக்கோ அந்த வேக்கன்சிலேருந்து 10 மடங்கு சரிங்களா? ஸோ 10 மடங்கு இப்போ வந்து 600 வேக்கன்சியா அப்போ 10 மடங்கு எவ்வளோ 6000 பேர் ஓகேங்களா? ஸோ அந்த 6000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க. 6000 6000 ஓகேங்களா? அதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்து 10 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அப்ராக்சிமேட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ரிவைஸ் பண்ணலாம் சரிங்களா? ஸோ அந்த 6000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க தான் மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் சரிங்களா? மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டாபிக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 250 சரிங்களா? அதாவது அப்ஜெக்ட் டைப் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு தனியாக இருக்கும். அதுக்கு 50 மார்க்கு. மொத்தம் 250 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்ட் டைப் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸு. இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். மொத்தம் 3.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எக்ஸாமுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதே போல் மெயின் எக்ஸாமுக்கான குவாலிஃபைங் அதாவது கட் ஆஃப் மார்க் இங்கே சொல்லலை. அது வந்து அந்த ஸ்டேஜில் தான் முடிவு பண்ணுவோம். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஃபேஸ் 3க்கு வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்லேருந்து ஒரு கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் ஆஃப் வேக்கன்சி சரிங்களா? இப்போ வேக்கன்சி வந்து 600 இருக்கு இல்லையா? அதுலேருந்து ஒரு 3 மடங்கு. அப்போ 3 மடங்குனா 600 × 3 1800 சரிங்களா? அந்த 1800 பேர் தான் என்ன பண்ணுவாங்க ஃபேஸ் 3க்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் 3 வந்து அதுக்கப்புறம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெனால்ட்டி மார்க் இருக்குது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/4 0.25 மார்க் வந்து பெனால்ட்டி பண்ணுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா பெனால்ட்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேஸ் 3 வந்து பாருங்கள் என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட்டு, அப்புறம் பி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸசைஸ், சி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் இருக்குது. சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பாருங்கள் அதுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 50. அதில் குரூப் எக்ஸசைஸ் 20, அப்புறம் இன்டர்வியூ வந்து 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? இது 50 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பேங்க் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் மார்க்கை வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா? அதே போல் ஃபைனல் செலெக்ஷன் வந்து நீங்கள் மெயின் எக்ஸாமில் வந்து ஃபேஸ் 2ல் என்ன மார்க் எடுத்தீங்க ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் சரிங்களா? அந்த 250 மார்க் நீ எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது கூட ஃபேஸ் 3ல் உங்களை பர்ஃபார்மன்ஸ் என்ன, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபேஸ் 1 அதாவது ப்ரிலிம் எக்ஸாம் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அதே போல் உங்கள் மார்க்கு மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 250 மார்க் இல்லையா? அதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் சரிங்களா? அதாவது நார்மலைஸ்டு மார்க் சொல்லுவாங்க. வெயிட்டேஜ்னு சொல்லிக்கலாம். 75 மார்க்காக மாற்றிப்பாங்க. அப்புறம் குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூ ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 மார்க்கை 25 வந்து மாற்றிப்பாங்க வெயிட்டேஜ் ஓகேங்களா? ஸோ 75 25 மொத்தம் 100 அதாவது 300 மார்க்கை இந்த 100க்கு கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஃபைனலாக வந்து மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேங்க் வெப்சைட்லேயே வந்து அறிவிப்போம். நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1ல் இருக்குது. ப்ரிலிம் எக்ஸாமுக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் அன்னெக்சர் 1 இருக்குது. செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து நீங்கள் அஃபிஷியல் பேங்க் வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கான பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 48,480 ரூபா ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாயினிங் ட்ரைனிங் அண்ட் கேரியர் பார்த்துக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 750 ரூபா வந்து ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் சான்சஸ் இந்த பிஓ போஸ்ட்டுக்கு எத்தனை சான்ஸ் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் அட்டன் பண்ணலாம், மேக்ஸிமம் பர்மிசிபிள் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஆர் இடபிள்யூஸ்க்கு வந்து 4 சான்ஸு, யூஆரில் பிடபிள்யூடி இடபிள்யூஎஸில் பிடபிள்யூடி கேட்டகரியாக வந்தீங்கன்னா ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகரியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சான்ஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பிடபிள்யூடி கேட்டகரி அந்த வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து இப்போ ப்ரிலிம் எக்ஸாம் மட்டும்தான் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா அப்போ வந்து சான்ஸ் அந்த அட்டெம்ப்ட் வந்து கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா எக்ஸாம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ 18/4/2010 சரிங்களா? அதுலேருந்து எக்ஸாம் நடக்குது இல்லையா? அதுலேருந்து கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹவ் டு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் மோட் தான். டேட் வந்து 27 டிசம்பர் 2024 இருந்து 16 ஜனவரி 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 16 ஜனவரி 2025 ஓகேங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மால் ப்ராக்டிக்ஸ் விஷயமான சர்க்குலர்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஃபிஷியல் பேங்க் வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் இதை டென்டேட்டிவ் லிஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிலிம் எக்ஸாம் சரிங்களா? தேர்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் எக்ஸாம், லாஸ்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் சென்டர் ஓகேங்களா? இப்போ ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து நடக்குது. புதுச்சேரியில் வந்து ப்ரிலிம் நடக்குது, மெயினும் நடக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த சென்டரில் நடக்குது. மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 லொக்கேஷன் தான் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே டென்டேட்டிவ் லிஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதற்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் சரிங்களா? மொத்தம் 600 வேக்கன்சி. அந்த வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துருங்க. ஸோ அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க ஃபஸ்ட் வந்து ஓகேங்களா? அதே போல் இந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி சரிங்களா? ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா? அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.